அதைதான் நம்முடைய பங்கின் பாதுகாவலி புனித மதர் தெரேசா ஒவ்வொரு முறை அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் குஷ்டரோகிகளுக்கும் அவர் சேவை செய்யும் பொழுது அவர் சொல்வார், இவர்களில் இருக்கும் ஆண்டவரை நான் பார்க்கிறேன், இவர்களில் இருக்கும் ஆண்டவரை பார்க்கிறேன். ஒரு முறை அவரை ஒரு நாட்டில் அழைத்திருந்தார்கள், வல்லரசு. அந்த வல்லரசில் ஒரு பெரிய நிகழ்ச்சிக்காக அவரை அழைத்திருந்தார்கள். இறுதியில் அவரை பேச சொன்ன பொழுது, அந்த காட்சிகள் இன்றும் இருக்கிறது யூடியூபில். அவரை பேச சொன்ன பொழுது மதர் தெரேசா பேசிய வார்த்தைகள் எல்லோரையும் உலுக்கிவிட்டது. அப்படி பேசுவார் என்று நினைக்கவே இல்லை. அவர் சொன்னார், நீங்கள் உங்களை வல்லரசு என்று அழைத்துக் கொள்கிறீர்கள். யூ கால் யுவர் செல்ஃப் அ சூப்பர் பவர். வல்லரசு என்று அழைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் என்னுடைய பார்வைக்கு நீங்கள் வல்லரசே இல்லை. ஏனென்றால் இன்னும் பிறக்காத ஒரு குழந்தையை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள். அதை கொல்வது சரி என்று சட்டத்தை இயக்கியிருக்கிறீர்கள். எப்படி உங்களுடைய நாடு வல்லரசாக இருக்கும்? இன்னும் பிறவாத ஒரு குழந்தையை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள். When you are afraid of an unborn child, how can you be a superpower? இன்னும் பிறவாத ஒரு குழந்தை, அதை பார்த்து பயம், அதை கொல்வது சரி என்ற ஒரு சட்டம். கொல்லலாம், தவறில்லை. யார் சொல்வது? சட்டம் சொல்கிறது. யாருக்குரிய உயிர்? அவர் சொல்கிறார், தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் பொது காலத்தின் 14வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஞாயிறை நாம் வாழ்வுரிமையின் ஞாயிறு என்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ப்ரோ லைஃப் சண்டே. நாம் எப்பொழுதெல்லாம் வாழ்வை சார்ந்தவர்களாக நிற்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை சார்ந்தவர்களாக நிற்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், நானே வாழ்வு. அதே போல வாழ்வுக்கு விரோதமாக செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் ஆண்டவருக்கே விரோதமாக நாம் செய்யும் பாவங்களாக இருக்கிறது. இன்று வாழ்வுரிமை நாளை கொண்டாடும் பொழுது இந்த வாழ்வை இழந்து நிற்கும் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியில் ஜெபிக்கிறோம். விசேஷமாக கருவுரையிலே அளிக்கப்படுகின்ற குழந்தைகள், the infants who are aborted in the very womb of the mothers, அந்த உயிர்களுக்காக, போர் சமயத்தில் எங்களுக்காக யாராவது பேச மாட்டார்களா என்று ஏங்கும் உயிர்களுக்காக, விசுவாசத்திற்காக மரித்து கொண்டிருப்பவர்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக இன்று நாம் இந்த வாழ்வுரிமை நாள் இதற்காகத்தான். இந்த அனைத்தின் குரலாக தாய் திரு அவையின் குரல் இன்று இருக்கிறது. ஆகையால் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது விசேஷமாக இந்த எல்லா உயிர்களுக்காகவும், எந்த உயிர்கள் தனக்காக பேச முடியவில்லை அந்த உயிர்களுக்காக நாம் இந்த திருப்பலியில் விசேஷமாக இறைவனிடம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக்களுடைய பாவங்களுக்காக. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி எழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரி கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன்.
என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுளை போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுள் நிறைவாக குடிகொள்வதாக. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே இருவர் இருவராய் அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளையோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உரித்தாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும்.
அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே இருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியவர்களை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கிவிட்டது என சொல்லுங்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, ஒரு முறை நம்முடைய மறைந்த பாப்பரசர் புனித 2ஆம் ஜான் பால் அடிகளார் ஒரு நாடை சந்தித்துக் கொண்டிருந்தார். பாப்பரசர் ஒரு மெய்ப்பராக நாடுகளை சந்திப்பது நமக்கு தெரியும். பாஸ்டரல் விசிட் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். எப்படி ஒரு மேற்றானியார், ஒரு ஆயர் பங்குகளை சந்திக்கிறாரோ, ஒரு பரிபாலையின் சந்திப்பு, அதை போல பாப்பரசர் நாடுகளை சந்தித்து அமைதிக்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பரப்புவதற்காக அந்த சந்திப்புகளை மேற்கொள்வார். அப்படி ஒரு நாடை அவர் சந்தித்துக் கொண்டிருந்தார். அந்த நாட்டில் கிறிஸ்தவர்களில் மிகவும் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு நாள். அந்த நாட்டில் அவர் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு நபர் ஒரு பிளக்கார்டு, ஒரு பலகையை பிடித்துக் கொண்டிருந்தார். அந்த பலகையில் என்ன எழுதப்பட்டிருந்தது? தந்தையே, யாரால் தங்களுக்காக பேச முடியவில்லையோ அவர்களுக்காக பேசுங்கள். Father, speak for those who cannot speak for themselves. ஏனென்றால் பாப்பரசர் அந்த நாட்டில் இருந்தார். அந்த நாட்டின் தலைவரை அவர் சந்திக்கவிருந்தார். எங்களால் இங்கு பேச முடியாது, ஆகையால் நீங்கள் எங்களுடைய குரலாக இருங்கள். தந்தையே, யார் அவர்களுக்காக பேச முடியவில்லையோ அவர்களுக்காக பேசுங்கள். Father, speak for those who cannot speak for themselves. இன்று நாம் வாழ்வுரிமை நாளை கொண்டாடுகிறோம், ப்ரோ லைஃப் டே. இந்த நாள் இதைத்தான் நமக்கு சொல்கிறது. எந்த உயிர்கள் தங்களுக்காக பேச இயலவில்லையோ, பேச முடியவில்லையோ, அந்த உயிர்களுக்காக இன்று நாம் பேசக்கூடிய நாளாக இருக்கிறது. அந்த உயிர்களுக்காக நாம் ஜெபிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அந்த உயிர்களின் குரலாக நாம் மாறக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்று இந்த வாழ்வை கொண்டாடுகிறோம். இந்த வாழ்வு இறைவனுக்கே உரியது, நம்முடைய சொத்தல்ல, நம்முடைய உடைமை அல்ல, இறைவனுக்கு உரியது. இறைவனுக்கு உரியதை ஒருபோதும் பறிக்கவும் அழிக்கவும் யாருக்கும் அனுமதி இல்லை. யாரையும் கடவுள் அதற்கு அனுபவிப்பதும் இல்லை. எல்லா நிலையிலும் உயிர் ஆண்டவருக்கே உரியது, எல்லா நிலையிலும். சில நபர் சொல்லலாம், பிறந்த பிறகுதான் அது மனிதன் பிறப்பதற்கு முன்பதாக இல்லை என்று சொல்லி. நாம் அப்படி சொல்வோம். ஆனால் சில பேர் சொல்லலாம், இத்தனை வாரம்தான், அதற்குள் நாம் அந்த கருவை அழித்து விட்டால் அது பாவம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், எரேமியா புத்தகத்தில் முதல் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உன் தாயின் கருவினில் நீ உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன். எப்பொழுது ஆண்டவர் அந்த உயிரை பார்க்கிறார்? நாம் உருவாவதற்கு முன்பதாகவே. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் திட்டத்தில் இருக்கிறோம். உன்னை நான் என்னுடைய இறைவாக்கினராக ஏற்படுத்தியுள்ளேன், அபிஷேகப்படுத்தியுள்ளேன். அப்படி என்றால் உனக்கான ஒரு சிறந்த திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த உயிரை நாம் எடுக்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த திட்டத்தை அழிக்கிறோம். இன்று அநேக லட்சக்கணக்கான உயிர்கள் இன்று அந்த உயிர்களுக்கான ஒரு குரல். அந்த தாயின் உதரத்தில் இருக்கும் அந்த குழந்தை தனக்காக பேச முடியாது. திரு அவையும் அந்த குழந்தைக்காக பேசவில்லை என்று சொன்னால் யார் அதற்கு குரலாக இருக்க முடியும்? இந்த உயிர் ஆண்டவருக்கு உரியது.
நம் அனைவருக்கும் தெரியும், காயின் ஆபேலை கொன்று விட்டான். அவன் கொன்ற பிறகு ஆபேலினுடைய ரத்தம் ஆண்டவர் முன்பு நின்று நீதி கேட்கிறது. அப்பொழுது ஆண்டவராகிய இறைவன் ஆபேலை பார்த்து சொல்வார், ஆபேலே, உன் சகோதரன் காயினே, உன் சகோதரன் எங்கே என்று. ஏனென்றால் அவனுடைய ரத்தம் என்னிடம் நீதி கேட்கிறது. இந்த குழந்தைகள் அனைத்தும் ஆண்டவர் முன் நின்று நீதி கேட்கும் அல்லவா? அநேக நேரத்தில் இந்த பிள்ளைகளுடைய இறப்புக்கு காரணம் யார்? அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தான். பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தான். அவர்கள் தான் முடிவு செய்கிறார்கள், இந்த குழந்தை வாழ வேண்டுமா இல்லையா என்று. உயிர் யாருக்கு உரியது? பெற்றோர்களுக்கு உரியதா? இறைவனுக்கு உரியதா? இறைவன் கொடுப்பதை நாம் பறிக்க எப்படி முடியும்? ஆகையால் தான் ஆண்டவர் சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார்? உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்கிறாரே, இதற்காகத்தான். இன்று அநேக தாய்மார்களும் தந்தையர்களும் அந்த பிள்ளைகளை சாகடிக்க துணிகிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். ஆகையால் தான் ஆண்டவருடைய வார்த்தைகள் அத்துணை ஆழமாக இருக்கிறது. உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை வெறுக்கலாம், வேண்டாம் என்று சொல்லலாம், அழித்து விடலாம், ஆனால் நான் உன்னை அன்பு செய்கிறேன். உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். உன் தாய் உன்னை ஏற்காவிட்டாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். இன்று அந்த உயிர்களுக்காக நாம் பேசுகின்ற நாள். எதெல்லாம் இந்த உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறதோ அதெல்லாம் இறைவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறது. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் எல்லா இடத்திலும் போர். இந்த போரில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள். அவருடைய குரல் யாருக்கு கேட்கிறது? அனைத்தையும் இழந்து நிற்கிறார்கள். பிள்ளைகளை இழந்து நிற்கிறார்கள், பெற்றோர்களை இழந்து நிற்கிறார்கள். அந்த ஜப்பான் தேசத்தின் மேல் அணுகுண்டை போட்ட பொழுது ஒரு நொடியில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து விட்டார்கள். ஹிரோஷிமா என்ற அந்த நகரத்தின் மேல் அந்த அணுகுண்டை போட்ட பொழுது 1.5 லட்சம் பேர் ஒரு நொடியில் இறந்தார்கள். யாருக்கு கேட்கிறது அந்த அழுகை குரல்? அதுதான் எந்த நபரால் தங்களுக்காக பேச முடியவில்லையோ, எந்த உயிரால் தனக்காக பேச முடியலோ, அந்த உயிரின் குரலாக இன்று தாய் திரவை இருக்கிறது என்பதை இந்த நாள் உணர்த்துகிறது. இரண்டாவதாக இந்த நாள் நமக்கு தரும் செய்தி, எல்லா உயிர்களையும் நாம் மதிக்க வேண்டும். எல்லா நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும், at every stage of life, in whatever condition, life must be respected. எல்லா நிலையிலும், அது தாயின் கருவில் இருக்கும் பொழுதாக சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் உயிரை மதிக்க வேண்டும், யாராக இருந்தார். இந்த மதிப்பு நான் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறேன், எந்த பதவியில் இருக்கிறேன், எந்த நிலையில் இருக்கிறேன் என்பது அல்ல. இந்த மதிப்பு எங்கிருந்து வருகிறது என்றால் ஆண்டவரிடமிருந்து வருகிறது. தொடக்க நூலில் ஆண்டவர் சொல்கிறார், 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், மனிதனை நம்முடைய சாயலாக படைப்போம், நம்முடைய சாயலாக படைப்போம். அங்கிருந்து வருகிறது நம்முடைய மாண்பு, நம்முடைய மேன்மை. அங்கிருந்து ஆண்டவர் கொடுத்தது, யாரும் கொடுத்தது அல்ல, தாய் திரு அவையும் கொடுத்தது அல்ல. இது this dignity of human life is conferred not by anybody but by God. The dignity of human life is rooted in the truth that we are created in the image and likeness of God. நம்முடைய இந்த மாண்பு, நம்முடைய இந்த மரியாதை, நாம் மனிதர்கள் என்ற இந்த மாண்பு, நாம் ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையில் வேரூன்றி இருக்கிறது. ஆகையால் தான் நமக்கு மதிப்பு. அதைதான் நம்முடைய பங்கின் பாதுகாவலி புனித மதர் தெரேசா ஒவ்வொரு முறை அனாதைகளுக்கும், ஏழைகளுக்கும், குஷ்டரோகிகளுக்கும் அவர் சேவை செய்யும் பொழுது அவர் சொல்வார், இவர்களில் இருக்கும் ஆண்டவரை நான் பார்க்கிறேன், இவர்களில் இருக்கும் ஆண்டவரை பார்க்கிறேன். ஒரு முறை அவரை ஒரு நாட்டில் அழைத்திருந்தார்கள், வல்லரசு. அந்த வல்லரசில் ஒரு பெரிய நிகழ்ச்சிக்காக அவரை அழைத்திருந்தார்கள். இறுதியில் அவரை பேச சொன்ன பொழுது, அந்த காட்சிகள் இன்றும் இருக்கிறது யூடியூபில். அவரை பேச சொன்ன பொழுது மதர் தெரேசா பேசிய வார்த்தைகள் எல்லோரையும் உலுக்கி விட்டது.
அப்படி பேசுவார் என்று நினைக்கவே இல்லை. அவர் சொன்னார், நீங்கள் உங்களை வல்லரசு என்று அழைத்துக் கொள்கிறீர்கள். யூ கால் யுவர் செல்ஃப் அ சூப்பர் பவர். வல்லரசு என்று அழைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் என்னுடைய பார்வைக்கு நீங்கள் வல்லரசே இல்லை. ஏனென்றால் இன்னும் பிறக்காத ஒரு குழந்தையை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள். அதை கொல்வது சரி என்று சட்டத்தை இயக்கியிருக்கிறீர்கள். எப்படி உங்களுடைய நாடு வல்லரசாக இருக்கும்? இன்னும் பிறவாத ஒரு குழந்தையை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள். When you are afraid of an unborn child, how can you be a superpower? இன்னும் பிறவாத ஒரு குழந்தை, அதை பார்த்து பயம், அதை கொல்வது சரி என்ற ஒரு சட்டம். கொல்லலாம், தவறில்லை. யார் சொல்வது? சட்டம் சொல்கிறது. யாருக்குரிய உயிர்? அவர் சொல்கிறார், உங்களை ஒருபோதும் நான் வல்லரசு என்று ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். நம்முடைய நேரங்களில், நாம் வாழும் இந்த நாட்களில் அப்பேற்பட்ட ஒரு உரத்த குரலாக வாழ்ந்தவர் தான் நம்முடைய பங்கின் பாதுகாவலே புனித மதர் தெரேசா. யாருக்காக தங்களால் பேச முடியவில்லையோ அவர்களுக்காக பேசிய ஒரு குரல். தாழ்த்தப்பட்டவர்கள், அநாதைகள், அகதிகள், தொழுநோயாளிகள், அவர்களுடைய குரலாக இருந்தார். இன்று இந்த வாழ்வுரிமை நாள் நமக்கு அதை தான் உணர்த்துகிறது. இந்த உயிர்களை எல்லா நிலையிலும் நாம் மதிக்க வேண்டும். எல்லா நிலையிலும் மதிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மதிப்பை ஆண்டவர் இந்த உயிர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்று இந்த நாளை கொண்டாடும் பொழுது தாய் திரு அவை நம்மை பார்த்து சொல்வது, இந்த உயிர் நம்மோடு கலந்திருக்கிறது. உயிர் நம்மோடு கலந்திருக்கிறது என்றால் ஆண்டவர் நம்மோடு கலந்திருக்கிறார். நானே வாழ்வு என்று அவர் சொல்கிறார். நானே வாழ்வு. நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டும் அதை நிறைவாக பெறும் பொருட்டும் நான் வந்துள்ளேன் என்று சொல்கிறார். இன்று இந்த வாழ்வுரிமை நாளை கொண்டாடும் பொழுது நாம் ஒரு வகையில் நம் உயிராக இருக்கும் ஆண்டவரை கொண்டாடுகிறோம். அப்படியானால் இந்த உயிருக்கு விரோதமான பாவங்கள் அனைத்தும் இறைவனுக்கு விரோதமான பாவங்கள். நிச்சயமாக இந்த மாசற்ற உயிர்கள் ஆண்டவர் முன் நிற்கும். அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு கணக்கு சொல்லி ஆக வேண்டும். பெற்ற தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் சரி, நாட்டு தலைவர்களாக இருந்தாலும் சரி, அது கருவில் அழிக்கப்படும் ஒரு குழந்தையாக இருக்கலாம், போர்களில் அழிக்கப்படும் உயிர்களாக இருக்கலாம், தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட உயிர்களாக இருக்கலாம். இவை அனைத்தும் ஆண்டவர் முன் நிற்கும். அந்த ஆபேலினுடைய உயிர் ஆண்டவர் முன் நின்று நீதிக்காக கேட்டது போல ஆண்டவர் நம்மையும் பார்த்து கேட்கிறார், உன்னுடைய சகோதரன் எங்கே, உன்னுடைய சகோதரி எங்கே, உன்னுடைய பிள்ளை எங்கே என்று சொல். அதற்கு உரிய பதிலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்மிடமிருந்து. இன்று இந்த வாழ்வுக்குரிய நாளை நாம் கொண்டாடும் பொழுது நம்முடைய உயிராக இருக்கும் ஆண்டவர் அனைத்திற்கும் உயிராக இருக்கிறார். இந்த உயிர் நம்மோடு கலந்து விட்டிருக்கிறது. இந்த உயிரை மதிப்பதுதான் நாம் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய தகுந்த பலியாகும். இந்த உயிருக்காக நாம் போராடி நம்முடைய குரலை எழுப்புவதுதான் உண்மையான நற்செய்தியாகும். ஏன் இன்று பாப்பரசர் போர்களுக்கு விரோதமாக பேச வேண்டும்? பேசவில்லை என்றால் நாம் நற்செய்தியை பரப்பவில்லை என்று பொருள். பேசவில்லை என்று சொன்னால் நாம் நற்செய்தியை பரப்பவில்லை. இந்த போர்களுக்கு விரோதமாக அவர் எழுப்பும் குரல் தான் இன்றைய நற்செய்தி. இன்றைய நற்செய்தி எப்பொழுதெல்லாம் இந்த உயிர்களுக்கு விரோதமான செயல்கள், அது நம்முடைய குடும்பங்களாக இருக்கலாம், நம்முடைய நாடாக இருக்கலாம், எங்கு நடந்தாலும் அதனுடைய குரலாக நாம் இருக்க வேண்டும். யாரால் பேச முடியவில்லையோ அவருடைய குரலாக நாம் மாற வேண்டும் என்று இந்த திருபலியில் தொடர்ந்து ஜபிப்போம். நம்முடைய உயிராக இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் பலப்படுத்தட்டும். ஒவ்வொரு உயிரையும் நாம் கொண்டாடும் பொழுது, மதிக்கும் பொழுது ஆண்டவரை கொண்டாடுகிறோம், ஆண்டவரை மதிக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த திருபலியை ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் நம்முடைய கண்களை மூடி இந்த பாடலின் வரிகளை உளமாற பாடுவோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான உயிரான
உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் உயிரான ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். இந்த வாழ்வுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் இப்பொழுது அவரிடம் கேட்டு பெறுவோம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது திரு அவைக்காக மன்றாடுவோம். தூய ஆவியாரால் வழிநடத்தப்படும் நமது திரு அவை கருவறை முதல் கல்லறை வரை ஒவ்வொரு மனித வாழ்வின் கண்ணியத்திற்கும் புனிதத்திற்கும் உறுதியாக குரல் கொடுக்கவும், அதன் உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்வின் நற்செய்தியை அன்புடனும் இரக்கத்துடனும் அறிவிக்கவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சட்டம் இயற்றுபவர்கள் அதை செயல்படுத்தும் பணியில் உள்ளோருக்காக மன்றாடுவோம். ஆட்சி பணியில் ஈடுபட்ட உள்ளவர்கள், நாட்டுத் தலைவர்கள் அனைவரும், பிறவாத குழந்தைகள், பாதிப்புக்கு உள்ளானவர்கள், சமுதாயத்தின் விளிம்பு நிலை மனிதர்கள் ஆகியோரை பாதுகாக்கும் சட்டங்களை இயற்றவும், ஒவ்வொரு மனித உயிரையும் புனிதமாக மதிக்கும் கலாச்சாரத்தை நோக்கி மக்களை வழிநடத்தவும் உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடினமான அல்லது திட்டமிடப்படாத கருத்தரிப்பு நிலையில் உள்ள அன்னையர்கள் மற்றும் தந்தையர்களுக்காக மன்றாடுவோம். கடினமான இத்தருணங்களில் தமது சொந்த சமுதாயத்தின் ஆதரவையும் அரவணைப்பையும் நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்ளவும், அவர்கள் தீர்ப்பளிப்பவர்களாக இருக்காமல் உதவிக்கரம் நீட்டுபவர்களாகவும், பயமூட்டுபவர்களாக இல்லாமல் மனதைரியம் தருபவர்களாகவும் இருக்க நல்ல மனதை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவின் உடலில் உறுப்புகளாகிய நம் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நமது ஜெப வழிபாடுகள், கல்வி அறிவூட்டுதல் மற்றும் அரசியல்கள் வழியாக ஏழைகள், நோயுற்றோர், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், வாழ்வின் பல்வேறு நிலைகளில் பிறரின் அச்சுறுத்தலுக்கு ஆளானோர் அனைவரும் வாழ்வுரிமையை உணர்த்தவும், அதை அவர்கள் தமது வாழ்வில் உணர்ந்து வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நாம் எப்பொழுதும் வாழ்வையே சார்ந்தவர்களாக இருக்க, வாழ்வுக்குரியதையே செய்ய, நாம் வாழ்வை நேசிப்பவர்களாக இருக்க ஜெபிப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். யாரெல்லாம் இந்த வாழ்வுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிப்போம். உலகில் அமைதியை நிலவிட ஜெபிப்போம். இயற்கை சீற்றத்தால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம்.
நம்முடைய ஜெபங்களுக்காக கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நீர் உம்முடைய உயிரை எங்களோடு பகிர்ந்து கொண்டு எங்களுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி இருக்கிறீர். இந்த உயிரை எப்பொழுதும் மதிக்கவும், எல்லா நிலையிலும் இந்த உயிர் உம்முடைய குடைதான் என்பதை நாங்கள் உணரவும், அதற்கு விரோதமானவற்றை தவிர்த்து அந்த உயிரை வளர்க்கும் தூதர்களாக மாறிட எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.